மச்சி இன்னைக்கு என்ன சாப்பாடு நம்ம வீட்டில்? தேங்காய் பால். நான் குரங்க பிடிக்கிறதுக்குள்ளே முடிக்கிட்டீங்க. நான் போய் துணி துவச்சி நேரத்துக்குள்ளே இன்றைக்கி இவங்களே சாப்பாடெலாம் செஞ்சுட்டாங்க. எப்பயுமே நான் தான் செய்வேன், இப்போ அவங்களே செஞ்சுக்கிறாங்க சொந்தமாக. நம்ம கஷ்டப்பட்டு பஸ்ட்டு கொடுத்த மாங்காய் இங்கே அலசி இருக்காங்க பச்சடிக்காக. தாளிச்சு வச்சுட்டிங்களா? எப்படின்னு அழைக்கிறேன் பருப்பு தேவை. மிளகாத்தூள், கிண்டிட்டா சூப்பரான கிரேவி ரெடி. சமையல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? உங்கள் சின்ன நாத்தனார்னு சொன்னாங்களே, அது நான் தான். நம்ம பெருமையை நம்மளே சொல்லிக்கூடாது, இருந்தாலும் அவங்க சொல்கிறதுனால நீங்கள் யாருன்னு முழிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொல்லிட்டேன். மிளகுத்தூளா இது நல்லா போட்டால் கொஞ்சம் நல்லா கொதிச்சு ஃப்ளேவர் அப்படியே உள்ளே இறங்கிடும், கரெக்டாக வந்துடும். தால்ச்சா வந்து நல்லா கொதிச்சிச்சு. சீரகத்தூள். ஃபோனில் கலர் வந்து நல்லா, ஃபோனில் கேமரா கலர் வந்து சரியாக இருக்கும். ஆனால் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடுக்கு நிகர் எதுவும் வராது. தால்ச்சா, சோறு, பிரியாணி, மாங்காய் போட்ட தால்ச்சா செம்மையாக இருக்கும். நல்லா சுண்டன பிறகு மட்டன் கிரேவி வைக்கிறதுக்காக வானலில் வச்சாச்சு அடுப்பில். அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டிக்காங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளியா? இல்லை, ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி போட்டு வேக வச்சுட்டேன், அவ்வளோதான். சரி, ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி எண்ணிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அதனால் அப்படி போட்டிங்களா? சோறு வந்து ரெடி ஆகிடுச்சு. மட்டன் கிரேவிக்கு மட்டனை கரெக்டாக வேக வச்சு எல்லாத்தையும் இதுக்கப்புறம் இதில் என்ன போடுவீங்க? சும்மா சிம்பிளாக அழகாக மட்டனை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு கரெக்டாக செஞ்சுருங்க. மாங்காய் பச்சடி